பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கவும், அதனால் நீங்கள் அனைவரும் நிறைந்த மகிழ்வோடும் அமைதியோடும் ஆறுதலோடும் வாழ வேண்டுமென்று அன்போடு வாழ்த்துகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 2024 ஆண்டை திரு அவை எங்களுக்கு இறை வேண்டுதல் ஆண்டாக தந்திருக்கிறது. இந்த இறை வேண்டுதல் ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லது கடைபிடிக்க முனைகின்ற பொழுது 3 விடயங்களை முதலில் நாங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது என்னவென்றால், எவ்வாறு செபிப்பது என்பது எங்களுக்கு தெரியாது. 2வது விடயம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செபிக்கின்ற நேரம் போதாது. 3வதாக, நாங்கள் நம்பிக்கையோடு செபிப்பதில்லை. இந்த 3 விடயங்களையும் நாங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் இந்த இறை வேண்டுதல் ஆண்டை ஆரம்பிக்க வேண்டும். சீடர்கள் இயேசுவை பார்த்து எங்களுக்கு செபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். அதேபோன்று இந்த ஆண்டிலே நாங்களும் இறைவனை பார்த்து எங்களுக்கு செபிக்க கற்றுக்கொடும், ஏனென்றால் எப்படி செபிப்பது என்பது எங்களுக்கு இன்னும் தெரியாது என்ற அந்த உண்மையை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு இந்த இறை வேண்டுதல் ஆண்டை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். 2வதாக, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செபத்துக்காக செலவிடுகின்ற நேரம் போதாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டிலே அதிக நேரத்தை செபத்திலே செலவழிக்க நாங்கள் முன்வர வேண்டும். செபத்துக்காக, இறை வேண்டுதலுக்காக நாங்கள் செலவிடுகின்ற நேரத்தினால் நாங்கள் எதையுமே இழக்கப் போவதில்லை. மாறாக இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக பெற்றுக்கொள்ளுவோம். ஆகவே இந்த ஆண்டிலே எமது நாளாந்த வாழ்க்கையிலே அதிக நேரத்தை செபத்திலே நாங்கள் கழிக்க இந்த ஆண்டிலே நாங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டுமென்று அழைக்கப்படுகின்றோம். 3வதாக, அன்பார்ந்தவர்களே, நாங்கள் செபிக்கின்ற பொழுது நம்பிக்கையோடு செபிப்பதில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய தீமைகள் இருக்கின்றன. அந்த தீமைகளிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமென்று நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆனாலும் இந்த தீமைகள் ஒரு நாளும் எங்களை விட்டு அகன்று போகாது என்ற ஒரு நம்பிக்கையற்ற தன்மையோடு தான் எங்களுடைய செப வாழ்வு கடந்து போய்கொண்டிருக்கிறது. அன்னை மரியாள் ஆண்டவருடைய தூதருடைய மங்கள வார்த்தையை கேட்ட பொழுது ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு சொன்னார், கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்ற அந்த வார்த்தையை கேட்டு, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று அன்னை மரியாள் சொன்ன போதுதான் எங்களுடைய மீட்பு வரலாறு ஆரம்பமாகியது. ஆகவே இந்த இறை வேண்டுதல் ஆண்டிலே கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு எமது வாழ்விலே நாங்கள் இறைவனை நோக்கி கேட்கின்ற வேண்டுதல்களுக்கெல்லாம் இறைவன் செவிசாய்ப்பார் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு எங்களுடைய செப வாழ்வை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த புதிய ஆண்டு உங்களுடைய வாழ்விலே நீங்கள் இறை வேண்டுதலில் செபத்திலே உங்களுடைய வாழ்வை ஆழப்படுத்தி இறைவனுடைய நிறைவான பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் அனுபவித்து இனந்தெரியாத அமைதியையும் ஆறுதலையும் நிறைவையும் நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டு உங்களுக்கு துணை புரிய வேண்டுமென்று இறைவனை பார்த்து பிரார்த்திக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உங்கள் வாழ்விலே நீங்கள் விரும்புகின்ற உங்களுடைய வாழ்வின் செயல்களையெல்லாம் இந்த ஆண்டிலே இறைவன் நிறைவேற்றி உங்களுக்கு நிறைவை தர வேண்டும் என்று உங்களுக்காக இறை ஆசீர் வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.